அனைவருக்கும் வணக்கம். கிளையண்ட் கன்சல்டேஷன் மற்றும் ஹேண்ட்லிங் வீடியோவிற்கு வரவேற்கிறோம். எந்த ஒரு அழகு சாதன சேவைக்கு முன் வாடிக்கையாளர் ஆலோசனை மிகவும் அவசியம். வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார் மற்றும் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்த பிறகு அந்த சேவைக்கு உண்மையிலேயே என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். தேவைப்பட்டால் இறுதி தயாரிப்பு சேவையில் நீங்களும் உங்கள் வாடிக்கையாளரும் திருப்தி அடைவதை உறுதிப்படுத்த சமரசம் செய்து கொள்ளுங்கள். வெவ்வேறு அழகு சாதன சேவைகளில் வாடிக்கையாளர் ஆலோசனைகளை கையாள தேவையான தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் தொலைபேசி ஆசனங்களை இப்போது புரிந்து கொள்வோம். ஒரு வாடிக்கையாளரை கையாளும் பொழுது பயன்படுத்தும் தொலைபேசி நெறிமுறைகளை புரிந்து கொள்ள ஒரு பணியை செய்வோம். மாணவர்களை 2 குழுக்களாக பிரிக்கவும். ஒரு குழு வரவேற்பாளராகவும் மற்றொரு குழு வாடிக்கையாளராகவும் பிரிக்கவும். இப்போது தொலைபேசி உரையாடலை எவ்வாறு செய்வது என்று பயிற்சியை தொடங்குங்கள். வரவேற்பாளர்: காலை வணக்கம். வாடிக்கையாளர்: காலை வணக்கம். வரவேற்பாளர்: நான் மரியா, கிளிட்ஸ் அண்ட் கிளாமரில் பேசுகிறேன். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் மற்றும் தயவு செய்து உங்கள் பெயரை கூற முடியுமா? என் பெயர் திருமதி குப்தா. எனக்கு ஃபேஷியல் செய்ய வேண்டும். வரவேற்பாளர்: நீங்கள் எந்த நிற ஸ்லாட்டை முன்பதிவு செய்ய விரும்புகிறீர்கள்? வாடிக்கையாளர்: இன்று மதியம். வரவேற்பாளர்: உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும் திருமதி குப்தா. இந்த ஸ்லாட் முழுமையாக எடுக்கப்பட்டது. நீங்கள் நாளை வர விரும்புகிறீர்களா? வாடிக்கையாளர்: ஆம், அது சரி. எனினும் நான் இளம் பொன்னிற பெண் மூலம் சேவை செய்ய விரும்புகிறேன். வரவேற்பாளர்: மிஸ் டெய்சியை குறிப்பிடுகிறீர்களா? வாடிக்கையாளர்: ஆம், நான் மிஸ் டெய்சியை குறிப்பிடுகிறேன். வரவேற்பாளர்: சரி, மிஸ் டெய்சி உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். சரி, நான் நாளை அங்கு வருகிறேன். வரவேற்பாளர்: மிகவும் நல்லது திருமதி குப்தா, நன்றி. இதோ சில வழிமுறைகள். தயவு செய்து உங்கள் பெயரை சொல்லுங்கள் என கூறி யார் அழைக்கிறார்கள் என்று விசாரிக்கவும். நன்றி, மன்னிக்கவும் அல்லது என்னை மன்னிக்கவும் போன்ற வெளிப்பாடுகளை பயன்படுத்தவும். கோரப்பட்ட தகவல் உடனடியாக கிடைக்கவில்லை எனில் உங்களுக்கான தகவலை பெறும்பொழுது நீங்கள் தயவு செய்து தொலைபேசி உரையாடலில் காத்திருங்கள் என்று கூறவும். அளவுக்கு மரியாதையாக இருங்கள். அழைப்பின் போது பக்க கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கவும். மக்களை அவர்களின் கடைசி பெயர்களால் அழைக்கவும். தொலைபேசியில் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த தொலைபேசியில் பதிலளிப்பதற்கு முன் நிதானமாக ஆழ்ந்து மூச்சு விடுங்கள். குரலை தெளிவாகவும் கேட்கக்கூடியதாகவும் வைத்திருங்கள். எந்த ஒரு முடி அகற்றும் சேவையையும் மேற்கொள்வதற்கு முன் வாடிக்கையாளர் ஒரு சுகாதார பரிசோதனை படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற நிலைமைகளை அடையாளம் காண வேண்டும். மிகவும் சென்சிட்டிவ் ஸ்கின் அல்லது வெயிலின் தாக்கம், கொப்பளங்கள், பருக்கள் இருப்பது, சமீபத்திய பொட்டாக்ஸ், கொலாஜன் ஊசி, ஒப்பனை, புனரமைப்பு அறுவை சிகிச்சை, எந்த தோல் நிலைகளுக்கும் மருந்து உட்கொள்ளல், ஒவ்வாமை அல்லது உணர்திறன்கள் சேவை பதிவு அட்டையில் குறிப்பிடப்பட வேண்டும், சிறப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு சேவைக்கும் முன்பு முடி அகற்றுவதற்கான வெளியீட்டு படிவத்தில் வாடிக்கையாளர்கள் கையொப்பமிட வேண்டும். ஒரு வாடிக்கையாளருக்கு நகங்களை செய்யும் சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் ஒரு கிளையண்ட் பதிவு அட்டையில் கண்டுபிடிப்புகளை கவனித்து பதிவு செய்வதை உறுதி செய்யவும். எந்த நக நோய் தொற்று நோய்களுக்கும் நகங்களை கவனிக்கவும். உங்கள் கண்டுபிடிப்பை வாடிக்கையாளருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அவர்கள் சிகிச்சைக்கு முழு மனதுடன் செல்ல செய்யலாம்.
வாடிக்கையாளர் ஆலோசனைக்கு பிறகு எப்போதும் நகங்களின் நிலைக்கு ஏற்ப சரியான சிகிச்சையை பரிந்துரைக்கவும். பல சலூன்களில் நகங்களை செய்வதற்கு ஒரு நியமிக்கப்பட்ட பணிப்பகுதி உள்ளது. எங்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் தயாரிப்புகள் கைவசம் இருப்பதை உறுதி செய்யவும். வாடிக்கையாளர் ஆலோசனை என்பது ஸ்டைலிஸ்ட் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இடையேயான உரையாடலை உள்ளடக்கியது. அங்கு ஸ்டைலிஸ்ட் வாடிக்கையாளர் விரும்புவதை கண்டுபிடித்து மிகவும் பொருத்தமான ஹேர்கட் பற்றிய பரிந்துரைகள் மற்றும் தொழில்முறை ஆலோசனைகளை வழங்க வேண்டும். முகத்தின் வடிவத்தை பகுப்பாய்வு செய்ய அனைத்து முடிகளையும் முகத்திலிருந்து ஒரு கிளிப் மூலம் இழுக்கவும் அல்லது ஒரு துண்டில் முடியை மடக்கவும். பரந்த பகுதிகள், குறுகிய பகுதிகள் மற்றும் அம்சங்களின் சமநிலை ஆகியவற்றை கண்டறியவும். முடி சுருங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் ஈரமான முடியை கால் முதல் அரை வரை விரும்பிய நீளத்தை விட நீளமாக வெட்டுங்கள். சுருள் முடி அரை முதல் 2 வரை சுருங்குகிறது. எதிர்கால குறிப்புக்காக வாடிக்கையாளர் பதிவு அட்டையை எப்போதும் பூர்த்தி செய்து பதிவு செய்யவும். வாடிக்கையாளர் ஆலோசனையானது உங்கள் வாடிக்கையாளருக்கு மிகவும் பொருத்தமான தோற்றத்தை உருவாக்க உங்களை அனுமதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கேள்விகளின் வரிசையுடன் தொடங்க வேண்டும். நீங்கள் எந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறீர்கள்? நிகழ்வு எப்போது? நிகழ்விற்கு நீங்கள் என்ன அணிந்திருக்கிறீர்கள்? உங்கள் தினசரி அல்லது தனிப்பட்ட ஒப்பனை வழக்கம் எப்படி இருக்கும்? நீங்கள் முன்னிலைப்படுத்த அல்லது குறைக்க விரும்பும் பகுதி உள்ளதா? நீங்கள் முயற்சி செய்ய விரும்பும் பத்திரிகைகளில் இருந்து ஏதேனும் உத்வேக படங்கள் உள்ளதா? நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸி நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது நீங்கள் வழக்கமாக எந்த மேக்கப் ஸ்டைலை வைத்திருப்பீர்கள்? உங்கள் வாடிக்கையாளரின் தேவைக்கு முழுமையாக திறந்திருக்குமாறு நினைவூட்டுங்கள். நேர்மையான கருத்துக்களை ஊக்குவிக்கவும். செயல்முறை பற்றிய பொதுவான கருத்தை கொடுங்கள். உங்கள் வாடிக்கையாளரின் நரம்புகளை எளிதாக்க ஒரு நம்பிக்கையான அணுகுமுறையை வைத்திருங்கள். வாடிக்கையாளருக்கு வரவேற்புரை அல்லது வீட்டில் ஒப்பனை ஆலோசனையை வழங்கவும். ஒரு சேவை விகிதத்தை முன்கூட்டியே அமைக்கவும். பயணச் செலவுகளை ஏதேனும் இருந்தால் குறிப்பிடவும். நிகழ்வின் தேதி மற்றும் இடத்தை இருமுறை சரிபார்க்கவும். வாடிக்கையாளர் அழகாகவும் நம்பிக்கையுடனும் உணர உங்கள் ஒப்பனை நுட்பங்களை மாற்றியமைக்க நேரம் ஒதுக்குங்கள். கடைசியாக ஒரு திருப்திகரமான தோற்றத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். வாடிக்கையாளர் தகவல் அட்டையில் பெயர், முகவரி போன்ற வாடிக்கையாளர்களின் விவரங்களை குறித்துக் கொள்ளவும். ஏதேனும் ஒவ்வாமை, கோளாறுகள் மற்றும் நோய்கள் உள்ளதா என சரிபார்க்கவும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பற்றி விவாதிக்கவும். வாடிக்கையாளர் ஆலோசனைகளை சிகை அலங்கார நிபுணர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் விரும்பிய தோற்றத்தை புரிந்து கொண்டு சரியான தயாரிப்புகளை பரிந்துரைக்க அனுமதிக்கிறது. கவனமாக கேட்பது, கண் தொடர்பை பேணுதல் மற்றும் உடல் தொடர்பு மூலம் நேர்மறையான இணைப்பை வழங்குதல் ஆகியவை அவசியம். வாடிக்கையாளரின் கண் மட்டம் ஒப்பனையாளர்களை காட்டிலும் குறைவாக இருக்கும் வகையில் நாற்காலியை தாழ்த்துவது அவர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். இறுதியாக, அவர்களின் தலைமுடி, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் மற்றும் எப்படி அவர்கள் அதை கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி கேளுங்கள். சேவை எதிர்பார்ப்பதை விட அதிக நேரம் எடுக்கும் என்பதை தெளிவாக தொடர்பு கொண்டு குளியலறையை காட்டவும். இறுதியாக, வாடிக்கையாளரின் வருகைக்கு எப்போதும் நன்றி மற்றும் அவர்களின் கருத்தை கேட்கவும். கூடுதலாக, உங்கள் வணிக வளர்ச்சியை ஊக்குவிக்க எப்போதும் வாடிக்கையாளர்களிடம் பரிந்துரைகளை கேளுங்கள்.
இந்த வீடியோவில் பின்வரும் விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். வாடிக்கையாளர் ஆலோசனை செய்யும் போது தொலைபேசி ஆசாரம், வாடிக்கையாளர்களை கையாளுவதற்கான அடிப்படை தொடர்பு திறன்கள், சேவை பதிவு அட்டையில் குறிப்பிடப்பட வேண்டிய, சிறப்பித்து காட்டப்பட வேண்டிய மற்றும் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒவ்வாமை அல்லது உணர்திறன்களுக்கு வாடிக்கையாளர்களை திரையிடுதல், வாடிக்கையாளர்களை கண்காணித்தல் மற்றும் ஏதேனும் இருந்தால் முன் சிகிச்சை செய்தல், வாடிக்கையாளரின் தேவைகளை பற்றி அறிய ஆரம்ப கேள்விகளை கேட்பது, சரியான கண் தொடர்பு மற்றும் கவனத்துடன் கேட்பது, வாடிக்கையாளரை வசதியாக உணரச் செய்தல், வணிக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக வாடிக்கையாளர்களின் மதிப்புமிக்க கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்ததற்கு நன்றி.